அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பனா ஸித்னா இல்மா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூரத்துல் பக்ராவுடைய 67 முதல் 73 ஆயத்துகள். இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவத்தை, பனி இஸ்ராயலர்கள்ல நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். மேலும் நினைவு கூறுங்கள். கால கூறினார் மூசா அலைஹிஸ்ஸலாம் லி கௌமிஹி, தன் சமூகத்தாரிடம், நிச்சயமாக அல்லாஹ் யஅ்முருக்கும், உங்களுக்கு கட்டளையிடுகிறான், என்று தஸ்பஹு, நீங்கள் அறுக்க வேண்டும், பகரத்தன், ஒரு பசுவை. காலு, அவர்கள் கூறினார்கள், தத்தஹிதுன, எங்களை ஆக்கிக் கொள்கிறீரா, ஹுசுவா, பரிகாசமாக. கால, அவர் கூறினார், அஊது, நான் பாதுகாப்பு தேடுகிறேன், பில்லாஹி, அல்லாவிடம், என்று அக்கூன, நான் ஆகிவிடக் கூடாது, மின், இருந்து, அல் ஜாஹிலின், அறிவினர்களில் ஒருவனாக. அப்போ இந்த சம்பவம் பனி இஸ்ராயலர்களுக்கு ஒரு முக்கிய பெரும் சம்பவமாக இருந்ததை நீங்க நினைவு கூர்ந்து பாருங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு கட்டளையிடுறான். அது என்ன கட்டளை அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க ஒரு பசுமாட்டை அறுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். ஆனா அவங்க என்ன கேக்குறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம பார்த்து, நீங்க எங்களை பரிஹசிக்கிறீங்களா? அது எப்படி நாங்க பசுவா அறுக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பதில் என்னவா இருக்கு? நீங்க நான் அல்லாஹ் கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடுறேன், அறிவினர்கள்ல ஒருவனாக என்னை ஆக்கி விடாதே யா அல்லாஹ் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப இது என்ன சம்பவம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, பனி இஸ்ராயலர்கள்ல ஒருத்தங்க கொன்னுட்டாங்க. ஆனா கொல்லப்பட்டவங்க யாரு, கொன்னவங்க யாரு அப்படின்னு மாத்தி மாத்தி இவங்கதான் கொன்னாங்க, அவங்கதான் கொன்னாங்க அப்படின்னு சொல்லி தர்கம் நடக்குது. சோ யாரு கொன்னாங்க அப்படிங்கறது தெரியறதுக்காக ஒரு பசுமாட்டை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அறுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு கட்டளையிடுறான். இன்னும் சில விஷயம் ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, பனி இஸ்ராயலர்களுக்கு பசு மேல மிகவும் அன்பு இருந்ததாகவும், அவங்க அதனாலதான் காளை கன்றை வணங்கக்கூடியவர்களாக இருந்தாங்கங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். சோ அத வேரோட அழிக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால நீங்க என்ன பண்ணணும், பசுவை பலி கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கட்டளையிட்டு இருக்கான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஒரு கட்டளையை சொன்னதும் அவங்க என்ன பண்ணக்கூடியவங்களா இருந்தாங்க, நீங்க ஜோக் பண்றீங்களா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களா இருந்திருக்காங்க. அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ரிப்ளை என்னவா இருந்திருக்கு, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கிட்ட பாதுகாப்பு தேடக்கூடியவரா இருந்திருக்காங்க. அடுத்த ஆயத் 68. காலு, அவர்கள் கூறினார்கள், உதுஉ, பிரார்த்திப்பீராக, லனா, எங்களுக்காக, ரப்பக, உமது இறைவனிடம், யுபையின், அவன் தெளிவுபடுத்த, லனா, எங்களுக்கு, மா, எத்தகையது, ஹிய, அது. கால, இன்னஹு, நிச்சயமாக அவன், யகூலு, கூறுகிறான், இன்னஹா, நிச்சயமாக அது, பகரத்துன், ஒரு பசு, லா, அல்ல, ஃபாரிதுன், முதிர்ந்ததும், வலா, மேலும் அல்ல, பிக்ருன், இளமையானதும், அவானுன், நடுத்தரமானதாகும், பைன, இடையே, ஸாலிக, அதற்கு. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படி ஒரு கட்டளைய கொடுத்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம பார்த்து எதிர்த்தவங்க என்ன சொல்றாங்க, சரி, நீங்க எங்களுக்காக உன்னுடைய ரப்பு கிட்ட கேளுங்க, துவா கேளுங்க, அந்த பசுவானது எப்படிப்பட்ட பசு, அவன் எங்களுக்கு தெளிவுபடுத்துவான். நிறைய பசு இருக்கும் இல்லையா, அப்போ அத கிளாரிட்டி வேணும்ல, எந்த பசு என்ன அப்படிங்கறது கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கிட்ட நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன கைண்ட் அப்படின்னு கேட்கும்போது அவங்க துருவி துருவி கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன கொஸ்டின் கேக்குறாங்க, இந்த மாதிரி என்ன டைப் அப்படின்னு கேக்குறாங்க. சோ அல்லாஹ்வுடைய பதில் என்னவா இருந்தது, முதிர்ந்ததும் கிடையாது, இளமையானதும் கிடையாது, நடுத்தரமானது அப்படின்னு சொல்லி பதில் வருது. ஃபஃப்அலு, எனவே செய்யுங்கள், மா, எதை, துஅ்மரூன், நீங்கள் கட்டளையிடப்படுகிறீர்களோ. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, சரி இப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சுல்ல, அந்த கட்டளைக்கு நீங்க அதன்படி செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஆயத். காலு, அவர்கள் கூறினார்கள், உதுஉ, பிரார்த்திப்பீராக, லனா, எங்களுக்காக, ரப்பக, உமது இறைவனிடம், யுபையின், அவன் தெளிவுபடுத்த, லனா, எங்களுக்கு, மா, என்னவென்று, லவ்னுஹா, அதன் நிறம்,
ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாங்க? அது எப்படிப்பட்டது, எந்த வயதுடையது அப்படின்னு கேட்டாங்க. இப்ப அதனுடைய நிறத்தை கேக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னஹு நிச்சயமாக அவன், யகூலு கூறுகிறான், இன்னஹா நிச்சயமாக அது, பக்கரத்துன் ஒரு பசு, சஃப்ராஉ மஞ்சள் நிறமான, ஃபாக்கிஉன் பளிச்சென்ற, லவ்னுஹா அதன் நிறம், தசுர்ரு மகிழ்ச்சி அளிக்கும், அந்நாசிரின் பார்ப்பவர்களுக்கு. அப்ப அடுத்து இவரு கலர் கேட்ட உடனே, மக்கள் கலர் கேட்ட உடனே அது வந்து என்ன கலரா இருக்கும்? நல்ல மஞ்சள் நிறம், பளிச்சுன்னு இருக்க மஞ்சள் நிறமாக இருக்கும். அது வந்து பார்ப்பவங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிறமா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லப்படுது. இப்ப அவங்க மறுபடியும் என்ன கேக்குறாங்க? மறுபடியும் கேக்குறாங்க. காலு அவர்கள் கூறினார்கள், உது ஊலனா எங்களுக்காக பிரார்த்திப்பீராக, ரப்பக உமது இறைவனிடம், யுபையின் அது தெளிவுபடுத்துவான் அவன், லனா எங்களுக்கு, மா என்னவென்று, ஹிய அது. அப்ப மறுபடியும் துருவி துருவி கொஸ்டின் கேட்கக்கூடியவர்களாக வந்து இருக்காங்க. இப்ப அது என்ன, என்ன டைப்பு அப்படின்னு கேக்குறாங்க. மறுபடியும் மறுபடியும் கொஸ்டின் கேட்கும் போது என்ன ஆகுது? பயங்கர வந்து ஸ்ட்ரிக்ட் ஆகுது. அப்ப மஞ்சள் நிறமா தான் இருக்கணும். இப்ப வந்து மறுபடியும் என்ன அப்படின்னு டைப்ன்னு கேட்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? நிச்சயமாக அல் பக்கரா அந்த பசுக்கள், தஷாபஹ ஒரே மாதிரியாகி விட்டன, அலைனா எங்களுக்கு, மேலும் நிச்சயமாக நாங்கள், என்றால் நாடினால், அல்லாஹ் ல முஹ்ததூன் நிச்சயமாக நேர்வழி பெறுவோம். அப்ப எல்லாமே இதெல்லாம் பார்க்கும்போது எல்லா பசுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. சோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு தெளிவுபடுத்தட்டும் அப்படின்னு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கேக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாங்க? அதனுடைய வயது குறித்து நிபந்தனை கேட்டாங்க. நிறம் குறித்து நிபந்தனை கேட்டாங்க. இப்போ அந்த பசு எப்படிப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. அது ஃபர்ஸ்ட் முதிர்ந்ததும் இல்ல, இளமையானதும் இல்ல, நடுத்தரமானதாக இருக்கும்னு பார்த்தோம். 2வது நிறம் எப்படி பார்த்தோம்? மஞ்சள் கலரு. நல்ல பளிச்சுன்னு மஞ்சள் இருக்கும். ஆனா பார்ப்பவங்களுக்கு வந்து பரவசம் அளிக்கக்கூடிய நிறமா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப வந்து 3வது, அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்னா, அவர் கூறினார், இன்னஹு நிச்சயமாக அவர், யகூலு கூறுகிறார், இன்னஹா நிச்சயமாக அது, பக்கரத்துன் ஒரு பசு, லா இல்லை, வலூலுன் பழக்கப்பட்டது, துசீரு உழுவதற்கு. அப்போ அந்த பூமியில உழுக அது பழக்கப்பட்டது கிடையாது. வலா மேலும் இல்லை, தஸ்கி நீர் பாய்ச்சுவதற்கு, அல் ஹர்ஸ் விளை நிலத்திற்கு. அப்ப இது வந்து ரெண்டுக்குமே யூஸ் ஆகாது. உழுவதற்கும் யூஸ் ஆகாது, நீர் பாய்ச்சலுக்கும் யூஸ் ஆகாது. முசல்லமத்துன் குறையற்றது இல்லை, ஷியத்த மறு ஃபீஹா அதில். அப்போ அதுல எந்தவித குறையும் இருக்காது. அது உழவுதற்கும் யூஸ் ஆகல, பாய்ச்சலுக்கு யூஸ் ஆகலங்கிறதுக்காக அதுக்கு வந்து ஏதோ வியாதி இருக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதுல எந்தவித குறையும் இருக்காது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். காலு அவர்கள் கூறினார்கள், அல் ஆன இப்பொழுது, ஜிஅத நீர் வந்தீர், பில் ஹக் உண்மையை கொண்டு. இப்ப அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இனிமேல கொஸ்டின்ஸ் கேட்டோம்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு. சரி நாங்க வந்து உண்மையை ஒத்துக்கிறோம், நீங்க உண்மையைதான் கொண்டு வந்திருக்கீங்கன்னு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபதபஹூஹா எனவே அதனை அறுத்தார்கள், வமா மேலும் இல்லை, கேது அவர்கள் முற்பட்டார்கள், யஃப்அலு செய்ய. ஆனா அவங்க அறுத்தாங்க, அவங்க இஷ்டம் இல்லாம தான் அறுத்திருக்காங்க, இருந்தாலும் அறுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்லி காட்டுறான். அடுத்து நம்ம நிறைய கொஸ்டின் கேட்டுட்டோம். இப்ப சரியான விவரத்தை கொண்டு வந்தாங்க. மக்களுடைய இறுதி பதில் வந்து அப்படி இருந்தது. அப்போ இங்க அறுத்தாச்சு. இப்ப அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து என்னாச்சு? மேலும் எப்போது, கதல்தும் நீங்கள் கொன்றீர்களோ, நஃப்சன் ஓர் ஆத்மாவை, ஃபத்தரத்தும் பிறகு ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டிக் கொண்டீர்கள், ஃபீஹா அதில். அப்ப பனி இஸ்ராயலர்கள்ல ஒருத்தர் கொன்னுட்டாங்க. ஆனா அந்த கொன்னவர் யாரு அப்படின்னு நமக்கு தெரியல. சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து குற்றம் சாட்டி கொண்டுட்டு இருந்திருக்காங்க. வல்லாஹு ஆனால் அல்லாஹ், முஹ்ரிஜூன் வெளிப்படுத்துபவன், மா எதை,
குந்தும் நீங்கள் தக்துமூன் மறைத்து கொண்டிருந்தீர்களோ. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன பண்ணுவான், வெளிப்படுத்துவான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, இங்க ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையுடைய பின்னணி என்னன்னு நமக்கு தெரியல. சோ அதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பசுமாட்டை அறுக்க சொல்றான் அப்படிங்கிறத பாக்குறோம். ஃபகுல்னா நாம் எனவே கூறினோம், இது ரிபுஹு அவனை அடியுங்கள், பிபாதிஹா அதன் ஒரு பகுதியால். அப்போ அந்த பசுமாட்டை அதுல இருக்கக்கூடிய ஒரு துண்டுனால அவனை அந்த உடம்பை வந்து அடியுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுறான். எந்த பசுவை அறுத்தீங்களோ அந்த பசுவுல இருந்து ஒரு பீஸ் எடுத்து அந்த உடம்பு மேல, அந்த இறந்து கிடக்கக்கூடிய மனிதன் மேல அடியுங்க. கதாலிக்க இவ்வாறே உயிர்ப்பிக்கிறான் அல்லாஹ் அல் மௌத்த இறந்தவர்களை வயுரீக்கும் மேலும் அவன் உங்களுக்கு காட்டுகிறான் ஆயாத்திஹி தம் அத்தாட்சிகளை அல்லக்கும் நீங்கள் தாக்கிலோன் விளங்கிக் கொள்வதற்காக. அப்போ இந்த மாதிரி நடந்த உடனே என்ன ஆகுது, அந்த மனிதன் உயிர்ப்பிக்கப்படுகிறான். அவன் பேசுறான், யாரு கொலையாளி அப்படின்னு. அப்போ நம்ம நினைக்கலாம் இது பாசிபிளா இல்லையா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இப்படிதான் நம்மளுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்ம நியாய தீர்ப்பு நாள் அப்போ, டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்போ இது வந்து இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு அத்தாட்சியா நமக்கு கொடுக்கறான். இன்னும் நமக்கு வந்து தன்னுடைய அத்தாட்சிகளை நம்ம எதுக்காக கொடுக்கறான் அப்படின்னா, நம்ம அதை வந்து விளங்கி கொள்றதுக்காக கொடுக்கறான். அப்போ ஒரு அற்புதம் என்ன, இறந்து போனவங்க உயிர்ப்பிக்கப்படுறாங்க. இது கண்டிப்பா நடக்கும். அந்த உண்மையான கொலையாளி யார் அப்படிங்கிறத கண்டிப்பா வெளிப்படுத்தின மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் நம்ம மௌத்தானதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எழுப்பப்படுவோம் அப்படிங்கிறது இது உண்மைய குறிக்குது. அப்ப இந்த அற்புதம் வந்து மனித குலத்திற்கு ஒரு என்னத்தை உணர்த்துது அப்படின்னா, நீதியும் உணர்த்துது. அதற்கு பின்னாடி என்ன விஸ்டம் இருக்கு, எதனால அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பசுவை அறுக்க சொன்னா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. மறுமை அப்படிங்கிறது இருக்குங்கிறத உணர்த்தக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த வரலாற்றுல இருந்து நமக்கு வாழ்க்கையில என்ன பாடங்கள் அப்படின்னா, அல்லாஹ்விற்கு கீழ்ப்படியணும், தேவையற்ற தர்கம் கூடாது. கண்டிப்பா இறைவனுடைய பார்வையில நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்பக்கூடியவர்களா இருக்கணும். நம்ம இன்னைக்கு மௌத்தானாலும் கண்டிப்பாக நாளைக்கு எழுப்பப்பட்டு என்ன விஷயம் தர்கம் இருக்கோ அதை செயல்படுத்தி அதற்கு கண்டிப்பா விளைவு உண்டு அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதா இருக்கு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.